இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இவங்களுடைய பேர் தான் கார்த்திகா. இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலாகுது. இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கார்த்திகா வந்துட்டு கல்லூரி படிக்கும்போதே ஆனந்த் அப்படிங்கிறவரை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. லவ் பண்ண விஷயம் தன்னுடைய வீட்டில் தெரிய வர தன்னுடைய லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணாத காரணத்தினால நம்ம கார்த்திகா வந்துட்டு ஆனந்தை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுலையும் இருந்திருக்கிறாங்க. நம்ம ஆனந்த் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பையன், அது மட்டும் இல்லாமல் நல்ல வசதியான குடும்பம் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பேச்சுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே வீட்டில் கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம கார்த்திகாவை லவ் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு அழைச்சிட்டு போய் திருமணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ண நாள்லேருந்து நம்ம ஆனந்து கூட நம்ம கார்த்திகா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. நாளடைவில் நம்ம ஆனந்த் வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு நல்ல ஒரு வேலைக்கு போய் ஆகணும், அப்படி இல்லைனாக்கா நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தாங்கிட்ட சேர்த்து வச்சுருந்த கொஞ்சம் காசை வந்துட்டு பிஸ்னஸில் செலவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. செலவு பண்ண பிஸ்னஸில் வந்துட்டு தான் நினச்ச மாதிரியான ஒரு சக்ஸஸ் வரல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தன்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் மது அருந்த ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஆனந்தோடைய சித்தப்பா பையன் மோகன் வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு அடிக்கடி வர ஆரம்பிக்கிறான். நம்ம கார்த்திகா வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சொந்த ஊர்லேயே பியூட்டி பார்லர் ஷாப் வந்துட்டு ஓப்பன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு பியூட்டி பார்லர் ஷாப்பில் வந்துட்டு தான் நினச்சதை விட ரொம்பவே நல்லபடியாக வருமானம் வந்துக்கிட்டு இருந்ததுனால அந்த ஒரு கடையை நல்லபடியாக பார்த்து ரன் பண்ணிக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. அது மூலயமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்ப செலவு, தன்னுடைய செலவு அப்படின்ட்டு தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற செலவுன்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு இருந்தாலும் நம்ம ஆனந்துக்கு வந்துட்டு தன்னை விட தன்னுடைய மனைவியால் நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு சம்பாதிக்க முடியுது, தன்னை சரியாக மதிக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு உணர்வுலேயே நம்ம ஆனந்த் வந்துட்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம மோகன் வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வரதை வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம மோகனுக்கு நம்ம கார்த்திகா மேலே ஒரு கண் வந்துட்டு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம கார்த்திகா வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ பார்த்தா கூட குழந்தை பெற்றது கூட தெரியாத அளவுக்கு ரொம்பவே இளமையான தோற்றத்தோடு இருந்ததுனால நம்ம மோகன் வந்துட்டு நம்ம கார்த்திகா கூட கொஞ்சம் கொஞ்சமாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆனந்த் வந்துட்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால தன்னுடைய மனைவி கூட சரியாக குடும்ப வாழ்க்கையில் வந்துட்டு இல்லாமல் இருக்கிறது மோகனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனால் இந்த ஒரு கேப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கார்த்திகாவை எப்படியாச்சும் மடக்கி அவங்க கூட சந்தோஷமாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம கார்த்திகா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. தான் நினச்ச மாதிரியே கார்த்திகா கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோனில் வந்துட்டு தன்னுடைய கணவரை பற்றி சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம கார்த்திகா வந்துட்டு ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆனந்த் வந்துட்டு அடிக்கடி வெளியில் போனாக்க வீட்டில் வந்துட்டு வரது கிடையாது. தன்னுடைய மனைவியோடைய காலையும் எடுக்காமல் இருந்த காரணத்தினால நம்ம கார்த்திகா வந்துட்டு நம்ம மோகன் கிட்ட கால் பண்ணி தன்னுடைய கணவர் எங்கே இருக்கார், எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக நம்ம மோகன் கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி அடிக்கடி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது தான் தன்னுடைய கணவரை பற்றி சில விஷயங்களை வந்துட்டு தன்னுடைய நண்பர் மோகன்கிட்ட வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்த நம்ம மோகன் வந்துட்டு தன்னுடைய நண்பன் ஆனந்த பற்றி ரொம்பவே தப்பாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆனந்தை வந்துட்டு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு கார்த்திகாவுடைய மனசில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா கிட்ட ரொம்பவே ஆனந்தை பற்றி தப்பாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம கார்த்திகாவுக்கும் சுத்தமாகவே நம்ம ஆனந்தை வந்துட்டு பிடிக்காமல் போக ஆரம்பிக்குது. ஏன்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அடிக்கடி வீட்டுக்கு வர வேலையும் கிடையாது. வீட்டுக்கு வந்தாலும் ஃபுல்
போதையோடு வந்ததுனால தன்னுடைய குழந்தைங்க கூட வீட்டில் வந்துட்டு தன்னுடைய அப்பாவை பார்க்க பயப்படுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பரான மோகன்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம மோகனுக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படிங்கிறதுனால நானும் எவ்வளவோ நம்ம ஆனந்துக்கிட்ட வந்துட்டு அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டேம்மா, அவன் கொஞ்சம் கூட கேட்குற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நட்பு ரீதியாக பழகிட்டு இருந்த மோகன் வந்துட்டு அடிக்கடி தன்னுடைய நண்பன் ஆனந்த் வந்துட்டு வீட்டில் இல்லாதப்ப சின்ன சின்ன ஹெல்ப்புக்கு நம்ம மோகனை வந்துட்டு தேடவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம மோகனும் இந்த ஒரு கேப்பை வந்துட்டு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்க போகிறது, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறது, எங்கேயாச்சும் வெளியில் போகிறதுன்ட்டு நம்ம மோகன் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மோகன் மேலேயும் நம்ம கார்த்திகாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காதல் மோகம் வந்துட்டு ஏற்படவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எப்படியாச்சும் நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த் வந்துட்டு இல்லாத நேரத்தில் நம்ம கார்த்திகா கூட போய் ரொம்பவே சந்தோஷமாக பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உடல் ரீதியாகவே 2 பேருமே தப்பு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாளாகவே ஏக்கத்தில் இருந்த நம்ம கார்த்திகாவுக்கு நம்ம மோகன் கிடைச்சது ரொம்பவே பெரிய விருந்தாக இருந்ததுனால தான் நினச்ச மாதிரியே மோகன் கூட ரொம்பவே சந்தோஷமாக நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவர் ஆனந்தே நம்மளுக்கு வேணாம், நம்ம மோகன் மட்டும் இருந்தாவே போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மோகன் வந்துட்டு நம்ம கார்த்திகாவுடைய மனசை வந்துட்டு மாற்றவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் தன்னுடைய குழந்தைங்களுடைய சூழ்நிலையால் நம்ம இந்த ஒரு வீட்டில் தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கார்த்திகா வந்துட்டு கொஞ்சம் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய கணவரை எப்படியாச்சும் திருத்திடலாம், ஏன்னா தனக்காக இல்லைனாலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்காகனாச்சும் நம்மளுடைய கணவர் வந்துட்டு இந்த குடிப்பழக்கத்துலேருந்து விலகி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பப்பெல்லாம் தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வராரோ அப்போல்லாம் நல்லபடியாக புத்திமதி சொல்லி திருத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு சுத்தமாக திருந்துற மாதிரியே தெரியல. அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் வீட்டில் வந்துட்டு செம்ம பிரச்சனையாகுது. ஏன்னா அடிக்கடி நம்ம மோகன் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போகிறத தன்னுடைய கணவரான ஆனந்த் வந்துட்டு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய மனைவி கிட்ட இதை பற்றி கேட்கும்போது, உங்களுடைய நண்பர் உங்களை பார்க்க தான் வருவார், மற்றபடி நீங்கள் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சாக்க நம்மளுடைய குழந்தைங்களை பார்த்துட்டு உடனடியாக வீட்டிலேருந்து கிளம்பிடுவார். ஏதாச்சும் எனக்கு திங்ஸ் வாங்குகிற வேலை இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருந்தது அப்படின்னா அவரை நான் ஒத்தாசைக்கு கூப்பிட்டுக்குவேன், மற்றபடி எங்களுக்குள்ளார எந்த ஒரு தப்பான உணர்வும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகா வந்துட்டு பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஆனந்த் வந்துட்டு குடிக்காத சமயத்தில் நினச்சி பார்க்குறாங்க, இது வரைக்கும் நம்மளுடைய மனைவி வந்துட்டு கல்லூரி காலத்துலேருந்து எத்தனையோ பேர் பேசியும் நம்ம மனைவி வந்துட்டு ஒழுக்கமாக தானே இருந்தா, ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதுனால தன்னுடைய மனைவி வந்துட்டு என்ன பண்ணுறானே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையாகவே இவ தப்பு பண்ணுறாளா இல்லை நம்ம தான் இவளை தப்பாக சந்தேகப்படுறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே நம்ம ஆனந்த் வந்துட்டு யோசிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு நாள் வந்துட்டு குடிக்காமல் குடித்த மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்துட்டு படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மோகன் வந்துட்டு வழக்கம் போல் தன்னுடைய கார்த்திகா வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணி வர சொல்லவும் வீட்டுக்கு வரவும் ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப நம்ம ஆனந்த் வந்துட்டு ஃபுல்லாக போதையில் படுத்து தூங்கிட்டு இருந்ததுனால நம்ம மோகன் வந்துட்டு நம்ம கார்த்திகா கூட இன்னைக்கு நம்ம விளையாட்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஒரு பூட்டின அறைக்குள்ளார போயிட்டு 2 பேருமே சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆனந்த் வந்துட்டு அதுக்கப்புறமா ஜன்னல் வழியாக அந்த ஒரு காட்சியை பார்க்குறாங்க. நம்ம ஆனந்தால் அந்த ஒரு விஷயத்தை ஜீர்ணிக்கவே முடியல. நம்மளுடைய மனைவி வந்துட்டு இப்படி இருப்பாளா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை எப்படி அடிக்கிறதா இல்லை திருத்துறதா இல்லை நம்ம மனைவியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விலகி போகிறதானே தெரியல. அதுக்கப்புறமா தான் பொறுமையாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் வந்துட்டு தன்னுடைய மனைவி கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. நானும் வழி மாறி போனதுனால என்னுடைய குடும்பத்தை சரியாக பார்க்க முடியல, அதனால தான் நீ இந்தளவுக்கு தப்பு பண்ண துணிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன தான் இருந்தாலும் உன் மேலே வந்துட்டு நீ சொன்ன வார்த்தையில் ரொம்பவே நம்பிக்கை வச்சு காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கார்த்திகா கிட்ட மன்னிப்பு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய மனைவியும்
மோகனும் தன்னுடைய தப்பை உணர்ந்து இதுக்கப்புறமா நம்ம நல்லபடியான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனை வந்துட்டு மறந்துட்டு அந்த ஊரை விட்டே காலி பண்ணி வெளியூருக்கு போயிட்டு நல்லபடியாக பிழைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.